நீரியான். இவனுக்கு பேர் கணேஷ். இவனும் இந்த தம்பிங்க மாதிரி சைவன் தான். ஆனா நல்ல பலசாலி. எங்க எல்லாரும் கை தட்டுங்க பாக்குறோம். இவன் தான் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துற புதிய நண்பன். இன்னொரு தடவை கை தட்டுங்க. எல்லாத்தையும் நல்லா சுத்தி காட்டும். வாங்க. பாத்தீங்களா சிங்கம்? அதுக்கு சாப்பாட்டு நேரம், பசி எடுத்துச்சு, அதனால பேசாம நிக்குது. வாங்க பாத்தீங்களா? அங்க ஆண் சிங்கங்கள், இங்க பாக்குறதெல்லாம் பெண் சிங்கங்கள். இங்க பாத்தீங்களா புலி. இல்லம்மா, அது மேல இருக்கிற கோடுகள்லாம் ஆண்டவனே போட்டது. வாங்க பாக்க. பாத்தீங்களா சிங்கம் 3 குட்டி போட்டிருக்குது. நல்லா பாருங்க. அப்படியே திரும்ப எல்லாரும் பாருங்க. இங்க பாருங்க. கரடி பச்சா கரடி. இல்லம்மா, கரடிக்கு மேல் தோலே அப்படித்தான். கரடி எனக்கு சேர்ந்ததுதான். இதுதான் நீர் யானை. இதுக்கு இங்கிலீஷ்ல ஹிப்போபோட்டமஸ் பேர், சுருக்கமா ஹிப்போன்னு. இப்ப பாருங்க, சாப்பிட போகுது. யானைகள் என்னம்மா அது? ஆமாம்மா, என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்த்து என்ன வாழ வச்ச தெய்வங்கள் மாதிரி. நீங்க ஏன் மாமா ஃபீல் பண்றீங்க? இனிமே உங்களுக்கு கஷ்டம் வந்தா அதுகளோட உங்களுக்கு துணையா நாங்களும் இருக்கிறோம். ஏண்டா முருகா? என்ன மாமா, நான் தான் முருகா. என்ன கூப்பிட்டீங்களா?
இல்லப்பா, உன்னை கூப்பிடல, அந்த முருகனை கூப்பிட்டேன். கூப்பிடுறாரு, நேரமாச்சு, நாங்க போயிட்டு நாளைக்கு வரோம் மாமா. தினம் வாங்க, ஆனா பள்ளிக்கூடத்துக்கு டிமிக்கி கொடுத்துட்டு மாத்திரம் இங்க வரக்கூடாது. புறப்படுங்க. அப்படியா? உனக்கு மட்டும் தான் பிடிச்சிருக்கா? உங்க எல்லாருக்குமே தான் பிடிச்சிருக்கு. உங்க எல்லாரும் எனக்கும் பிடிச்சிருக்குமா? புறப்படுங்க. ஆமா, எப்பவும் நீங்க இங்கேயே தான் இருக்கணும், வேற எங்கேயும் போக கூடாது. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். நான் இங்கேயே இருக்கேன். Arriving tomorrow, ராஜா. நாளைக்கு ராஜா வர்றானா? தம்பிங்களா, நாளைக்கு உங்க அண்ணன் ராஜா வர்றான். ஆமா, என் மகன் ராஜா வர்றான். ஐயா, சின்னையா ஊர்ல இருந்து வர்றாருங்களா? ஆமா. அப்படியா? சரி, இப்பதான் மார்க்கெட்டுக்கு போய் ஐயாவுக்கு பிடிச்ச காய்கறிகள் ஸ்பெஷலா வாங்கிட்டு வர்றேன். அப்படியே அன்பலகத்தில் இருக்கிற தம்பிமார்களுக்கு வேண்டிய காய்கறி எல்லாம் சப்ளை பண்றதுக்கு கான்ட்ராக்டா யாராவது ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி. சரிங்க. சின்ன வர்றாரு. ஏ ராமு, ஜலதோஷம் சும்மா தும்பிக்கிட்டே இருந்தியே, சின்னையா டாக்டருக்கு படிச்சுட்டு திரும்பி வர்றாரு. உடம்புடமா மிக்சர் கொடுப்பாரு, குடி குடி. ஏ கண்டா, இவனை சிங்க குட்டிகளுக்கு பால் ஊத்த சொன்னேன், இவன் பால் கறக்கிறதுக்கே போட்டானா? ஏ கண்டா கண்டா, டேய் என்னென்ன ஐயா கறிகாய் சப்ளை பண்றதுக்கு ஒரு ஆள் வேணுங்கிறாரு, என்ன செய்யலாம்? காய் கிடைக்கிற கடையில கறி கிடையாது, 2 பேர்ல வேணும். இருக்கட்டுமே, ஆளை சொல்லு. என் அத்தம்மாவன் கண்ணம்மா இருக்கிறா, அவளை வேணா காய் போட வச்சுக்கோ. என் சித்தி மகன் சுந்தரங்கிறான், அவனை வேணா கறி போட வச்சுக்கோ. அத்தை மக கண்ணம்மா, சித்தி மகன் சுந்தரம், 2 பேர்த்தையும் ஒன்னா வச்சுக்கிட்டா கல்யாணத்தை எங்கடா வச்சுக்கிறது? எப்ப வச்சுக்கிறது? யார் கல்யாணத்தை? அதான் உங்க அத்தை மக கண்ணம்மா சுந்தரம் கல்யாணத்தை. ஏண்டா உனக்கு ஏதாவது மூளை இருக்கா? பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல வச்ச மாதிரி அவங்க 2 பேர்த்தையும் இங்கேயே வச்சுக்கிட்டா அவங்க இதுக்கெல்லாம் தீனியாடா போடுவாங்க, ஜாலி இல்ல பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்கப்பா. டேய், எதுக்கு வேணாலும் நீ கேரண்டி கொடு, ஆனா காதலுக்கு மட்டும் கொடுக்காத, ஜாமீன் இழந்துருவேன். வேணும்னா இப்படி செய்யலாமே, கண்ணம்மாலே போய் கறியும் காய் 2 வாங்கிட்டு வந்துடட்டும், வேணுமானா அவ போய் சுந்தரத்துக்கிட்ட கறி வாங்கிட்டு வந்துட்டுமா? எப்படி ஐடியா? நல்ல யோசனை. அப்படியே செய், ஓடுறா.